पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்மரியில பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம், 29வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த 29வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு மொத்தம் 5 உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா பகவானால சொல்லப்பட்டிருக்கு. முதல் உபதேசம் 8வது ஸ்லோகத்துல நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு உபதேசம் செய்யப்பட்டது. கர்மயோகத்தோட முதல் ஸ்டெப், இந்த ஆத்தியாத்மிகத்துக்குள்ளார உள்ள வரனாவே நித்திய கர்மங்களை ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது கர்மம், கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு பேர். அது பேர். இதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா உபதேசம் சொன்னார் 9வது ஸ்லோகத்துல. அந்த 9வது ஸ்லோகத்துல அந்த கர்மத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரன் அப்படின்னு சமாச்சர அப்படின்னு சொல்லியிருக்காரு. யஜ்யார்த்தாத் கர்மனோ யத்திரன்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. யஜ்யமா கர்மங்களை செய்ய வேண்டும். அப்ப முதல் ஸ்டெப் கர்மத்தை பண்ணணும். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கர்மங்களை யஜ்யமாக பண்ண வேண்டும். யஜ்யமா பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ணிட்டு பலன்கள் எல்லாம் பகவான் கொடுக்குறான்ற எண்ணத்தோட பலன்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை எல்லாத்தையும் முக்த சங்கக அப்படின்னா என்ன அர்த்தம், பலன்கள் மேல இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டு எதிர்பார்ப்பை விட்டுட்டு கர்மத்தை மட்டும் பண்றது எதுவோ ஈஸ்வர ஆராதனையா, அதுதான் யஜ்ஞார்த்தம். நம்ம எந்த கர்மத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைன்னு பண்றோமோ அது எல்லாம் யஜ்யமாக ஆகிவிடும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது உபதேசம் பார்த்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல 3வது உபதேசம் சொல்லப்பட்டது. தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. திரும்பவும் சமாச்சரன்ற வார்த்தை இருக்கு. தஸ்மாத் அப்படின்னா ஆகையினால் அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னா, அசக்தகா, அசக்தகன என்ன அர்த்தம், பற்றுதல் இல்லாமல். கண்டிப்பா பலன் கிடைக்குங்க. எந்த கர்மா பண்ணாலும் பலன் கிடைக்காம போறது இல்லை, அது நல்லா தெரியல நமக்கு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதை பத்தி அதிகம் சிந்திச்சுக்கிட்டு அதையே பார்த்தீங்கன்னா கவனத்துல வச்சுக்கிட்டு பண்ணாத, கர்மத்தை பண்ணு. அதனால பார்த்தீங்கன்னா பலன் மேல பார்த்தீங்கன்னா சிந்தனையை விட்டுட்டு ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா கர்மம் பண்றதுலயே அர்ப்பணிப்போட பண்ணு. அதனால்தான் சொல்றாரு சததம் காரியம் கர்ம சமாச்சாரம். எல்லா காலத்திலையும் எப்படி பண்ணு, பலன் மேல ஆசையை விட்டுட்டு பிரசன்ட்ல இருந்துகிட்டு கர்மத்தை மட்டும் நன்றாக செய்வாயாக சொல்லியாச்சு. 3வது உபதேசம். இதுக்கப்புறம் 4வது உபதேசம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞானி புருஷன். நம்ம இப்ப சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். யாராவது கர்மத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டை இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன், இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு திட்டுறேன், எல்லாம் பண்றேன். இப்ப எனக்கு ஹோல்டு இருக்கு உங்க மேல பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஞானம் மெதுவா வந்துருக்கு. நிறைய பேருக்கு பேசும்போது எனக்கு தெரியுது, நல்லா தெளிவா பேசுறீங்க, தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட நான் என்ன பண்றேன், சொல்ல வேண்டிய விஷயத்த வெளியில இருக்கிறவங்களுக்கு யார்ட்டையாவது நான் சொல்லுவேன்னா சொல்லவே மாட்டேன். வெளியில யாராவது கர்மா பண்ணிட்டு இருக்காங்க, ஆசையோட கர்மா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் எங்கேயுமே பேச மாட்டேன். அப்ப புண்ணிய கர்மா எங்கேயாவது பண்ணிட்டு இருக்காங்க, வயசானவங்களாம் நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கர்மால ஈடுபட்டு இருக்காங்க, நிறைய புண்ணிய கர்மால பண்றாங்க. அப்ப புண்ணிய கர்மா பண்றவங்கள இதெல்லாம் நிப்பாட்டுங்கன்னு அவங்கள்ட்ட போய் நாங்க சொல்லவே மாட்டோம். இப்ப யாரு ஸ்டூடெண்டா வந்திருக்காங்களோ அவங்கள நான் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு லிஃப்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த ஸ்டெப்ஸை நம்ம சொல்றோம். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்றோம் வேலையை. உங்களோட கர்மத்தில் அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு தேக்கு மரத்தை எப்படி நம்ம ட்ரிம் பண்ணி ஹைட்டா நம்ம கொண்டு போறோமோ அது மாதிரி பண்றோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை உடையவன் என்ன பண்ணணும்னா, ந புத்தி வேதம் சனையே. 4வது உபதேசம். யாராவது பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்றாங்க அப்படின்னா கெடுத்துறாதீங்க, இதெல்லாம் தப்புப்பான்னு சொல்லி எங்கேயுமே கெடுத்துறாதீங்க. கர்மா நடக்குது, புண்ணிய கர்மா நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் புண்ணிய கர்மால பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தணும். அப்ப அதனால அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஞானியா இருக்கிறவன் ஜோஷயே சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். என்ன பண்ணணும், வித்வான் ஞானியா இருக்கிறவன்
தானும் அந்த கருமங்களை பண்ணிக்கிட்டே மற்றவங்களையும் அவங்கள உற்சாகப்படுத்தி என்ன பண்ணணும், பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு அவங்களையும் உற்சாகப்படுத்தணும். மெதுவா புண்ணிய கருமா என்ன பண்ணும், ஈஸ்வர அனுகிரகம் மெதுவா கிடைக்கும். அவனுக்குள்ளாரியே அந்த நிஷ்காமிய கருமம் வர ஆரம்பிக்கும். அப்ப நல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒருத்தர் என்ன பண்ணணும், மெதுவா டியூன் பண்ணி கருமத்துல புண்ணிய கருமத்துல இருந்து என்ன பண்ணணும், நிஷ்காமிய கருமத்துக்கு பிரவருத்தி பண்ண வேண்டும். அப்ப கருமம் பாவனையில மட்டும்தான் நிஷ்காமியமா மாறுது ஒழிய கருமத்தை நிப்பாற்றுறது அங்க நடக்கவே இல்லை. கருமம் எப்படி நிஷ்காமமோ கருமமோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடக்கும். இன்னும் சொல்ல போனா நிஷ்காமம் பண்றவன் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ண போறான். ஏன் அப்படின்னா ஈஸ்வர அனுகிரகத்துக்காக. அப்ப அதனால கருமத்தை பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு யாராவது புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருக்காங்கன்னா தடுத்து நிப்பாட்டவே கூடாது. நம்மளும் பண்ணிக்கிட்டு அவங்களையும் பண்ண வைக்கணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 5வது உபதேசம் முடிஞ்சோன 6வது உபதேசம் இன்னைக்கு பாட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. 30வது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பாட்டம். மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. இந்த யுத்யஸ்வ விகதஜ்வரஹ இருக்குல்ல, அந்த யுத்யஸ்வன்றது பாத்தீங்கன்னா கட்டளை வாக்கியம், கமாண்டிங். அப்ப யுத்யஸ்வ விகதஜ்வரஹ அப்படின்றது பாத்தீங்கன்னா 6வது உபதேசம் கர்மயோகத்துல என்ன சொல்ல வரார், மயி சர்வாணி கருமாணி, என்னிடத்தில், மயி அப்படின்னா என்னிடத்தில் எல்லா கருமங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, சந்யஸ்ய என்னிடத்தில் எல்லா கருமங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு. எப்படி சமர்ப்பணம் பண்ணணும், அத்தியாத்ம சேதசா, ரொம்ப முக்கியமானது சொல்றார், அத்தியாத்ம சித்தத்தினால், அத்தியாத்ம மனதினால். அத்தியாத்ம மனசுனா என்ன சுவாமி, பாஷிக்காரர் பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றார், விவேக புத்தியா, அகம் கர்த்தா நான் கர்த்தா என்று விவேக புத்தியில இருந்துகிட்டு ஈஸ்வரஸ்ய பிருத்தியவத்து கரோமி, நான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வேலைக்கார மாதிரி கருமத்தை பண்றேன் அப்படின்னு நமக்கு ஒரு பாவனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவனைக்கு பேர் தான் அத்தியாத்ம சித்தம் அப்படின்னு பேர். அந்த அத்தியாத்ம சித்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸ்வரனுக்காக நான் வேலைக்காரனை போன்று காரியம் பண்றேன் அப்படின்னு எல்லா கருமத்தையும் தூக்கி எஜமானனுக்கு தான் எல்லா லாப நஷ்டமும், எனக்கு எந்த ஒரு லாப நஷ்டம் இல்லை அப்படின்னு என்ன பண்றது, பகவான் மேலேயே கர்மத்தையே போட்டுறது. முதல்ல என்ன பார்த்தோம், கர்ம பலனை தியாகம் பண்ணு, பகவான் மேல அர்ப்பணம் பண்ணுன்னு போட்டோம். 2வது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தையே தூக்கி பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல போட்டுறது. எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கர்மா பண்றேன். இது மாதிரி கர்மா பண்றவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நிராசி. ஸ்லேவுக்கு ஏதாவது ஆசைப்பட முடியுமா அப்படின்னா ஸ்லேவுக்கு ஆசைப்பட முடியாது சுவாமி. ஸ்லேவுக்குன்னு ஏதாவது என்னுடையதுன்னு இருக்கா, எந்த வஸ்து அவனோடது இல்லை சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்னா நிராசீர் நிர்மமோ பூத்வா, என்னுடையது என்று ஒன்றும் இல்லைன்னு மமத்துவத்தை விட்டுட்டு, அதே மாதிரி நிராசாவும் ஆசையோ எதுவும் இல்லாமல் ஈஸ்வரனுக்கு என்ன ஆசையோ அது நடக்கட்டும். இப்ப நான் யாராவது ஏதாவது கேட்டாவே நாங்க என்ன பண்ணுவோம், சாதுக்கள் ஒரு அருமையான வச்சனம் வச்சிருக்கோம். என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு, என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்திருக்காரு. எது நடத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர இச்சா நடக்குது. ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா எப்போ சொல்லும் போதும் இதெல்லாம் சில சமயம் இந்த சப்தங்கள் போய் என்ன பண்ணும், சில சமயம் நமக்கு உள்ள உண்மையிலேயே பொய்யா சொல்ல ஆரம்பிச்சு உண்மையிலே பாவிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எப்போ இனிமே வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், கர்மயோகத்தை முடிச்சிருக்கோம், இனிமே எந்த காரியம் நடந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா பண்ணு. பகவானுக்கு என்ன இச்சையோ அது நடக்கட்டும், பகவானுக்கு என்ன இச்சையோ அது நடக்கட்டும். ஏன்னா அவர் தான் நிஜமான. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள், வெறும் வேலைக்காரங்க. அதனால நமக்குன்னு ஒரு இச்சை இருக்க முடியாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பகவான் மேலேயே ஆசையை போட்டுட்டு, ஆசை இல்லாதவனாக, என்னுடையது என்று எண்ணம் இல்லாதவனாக. என்னுடையதுன்னா என்ன அர்த்தம், ஈஷாவாசியத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு, ஈஷாவாசியம் இதம் சர்வம். அந்த மந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமானது இருக்கு, பாத்தீங்கன்னா மாகிருதக கஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னு ஒரு கட்டளை வாக்கியம் இருக்கு. யாருடைய தனத்திற்கும் ஆசைப்படாது அப்படின்னு. சங்கரர் அதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப அற்புதமா சொல்றாரு. தனம் யாரோடது கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் யாரோடது, உங்களோடது என்னோடது. இந்த மொத்த உலகமும் யாரோடதுன்னா ஈஸ்வரனோடது.
அப்ப இதுல வந்து டெம்பரவரியா ஓனர்ஷிப் கொடுத்துருக்கு, டெம்பரவரியா நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒரு டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளார மோகத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு முட்டாள்தனமானது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே என்னோட பாடி கூட என்னோடது இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடையது இல்லை, இது எல்லாம் ஈஸ்வரனோடது, என்னோடதுன்னு ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு மமகாரத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தியஸ்வ விகத ஜ்வரஹ. என்ன பண்ணணும்? விகத ஜ்வரக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜுவரம் அப்படின்னா தெரியல, தாப்பம். நமக்கு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாப்பம் இருக்கும். மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இருக்கும். இந்த துக்கத்தை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா யுத்தம் செய்வாயாக, இதான் கட்டளை. அப்ப அவங்க கர்மத்தை அவங்க எந்த ஒரு துக்கமும் இல்லாம, ஆசையும் இல்லாம, இதுவும் இல்லாம எல்லாத்தையும் தூக்கி பகவான் மேல போட்டுட்டு பண்ண வேண்டும் அப்படின்னு 30வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. 6வது உபதேசம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 31. இது என்ன சுவாமி? இது முக்கியமான ஸ்லோகம். இந்த 30வது ஸ்லோகம் தான் நமக்கு முக்கியமான ஸ்லோகம். முக்கியமான ஸ்லோகத்தை சொன்ன இப்ப என்ன அர்த்தம்? 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். என்னது அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியத்தம் குரு கர்மத்துவம் 1. அதுக்கு அடுத்தது 2வது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞார்த்தம் கர்மத்தை பண்ணணும், 2வது உபதேசம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு சொன்னது. இந்த 6வது தான் நமக்கு சொன்னது. 3வது உபதேசம், பிரதான உபதேசம் இதுதான். சர்வாணி மகி சர்வாணி கர்மாணி அப்படின்னு சொல்றது. இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாஹ ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி ஏமே மதமிதம் நித்யம். ரொம்ப அற்புதமானது. இதுதான் என்னுடைய மதம். 30வது ஸ்லோகத்துல சொன்னதுதான் பகவானோட மதம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனிடத்துல கர்மங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஆசையும் மமத்துவத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவான்? கவலை இல்லாமல் எவன் கர்மம் பண்றானோ அவன் தான். அதுதான் ஈஸ்வரனோட மதம். மதம்னா என்ன அர்த்தம்? அவரோட பிலாசபி இதுதான். இந்த பிலாசபியை எவர்கள் மே இதம் மதம், இந்த மதத்தை, இந்த பிலாசபியை நித்தியம் அனுதிஷ்டந்தி மானவாக, எந்த மனிதர்கள் நித்தியமா வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் செய்கிறார்களோ, இப்ப நம்ம எல்லாம் இனிமே பண்ண ஆரம்பிச்சிடணும். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம், நான் இல்லை ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்ற அப்படின்னே எல்லா கர்மத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்றவங்க என்ன பண்றாங்க? ஸ்ரத்தாவந்தோ, முதல் லட்சணம். ஸ்ரத்தைய உடையவங்களா, பகவான் பார்த்துப்பார் அப்படின்ற ஸ்ரத்தா பக்தியோட இருந்துகிட்டு, அனுசூயந்தோ, எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல், எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜலஸ் இல்லாமல், யாரிடத்துலையும் ஜலஸ் தேவையில்லை, அது மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த கர்மங்களை, என்னுடைய இந்த பிலாசபியை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவர்களும் கூட தே அபி கர்மபிகி முச்சியந்தே, அவர்களும் கர்மங்களிலிருந்து என்ன பண்றாங்க? விடுபடுகிறார்கள். அப்ப புண்ணிய பாபத்திலிருந்து விடுபடணும்னா இந்த மதத்தை, இந்த அபிப்பிராயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லியாச்சு. 32வது ஸ்லோகம். ஏ த்வேதத்யசூயந்தஹ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ. எப்பவுமே நல்லவங்களை பத்தி பேசுனா கெட்டவனை பத்தி பேசணும், கெட்டவனை பத்தி பேசுனா நல்லவனை பத்தி பேசணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இந்த லோகம் எப்பவுமே டுவாலிட்டி தானே, இருட்டும் வெளிச்சமும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஏத்து, ஆனால் எவர்கள், எந்த மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதத் அபியசூயந்தகா, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறை காண்பவர்களாக. அபியசூயந்தகன்றதுக்கு அர்த்தம், ஆமா பகவான் சொல்லிட்டார், அதெல்லாம் நம்ம பண்றதா? கிருஷ்ணன் தானே, ஆடு மேய்க்கிறவன் தானே, அவன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணுமா? என்னைக்கோ சொல்லிட்டார், 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார், இப்போ ஃபாலோ பண்ணணுமா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவர்களாக, ஸ்ரத்தை இல்லாதவர்களாக, அவருடைய அந்த பிலாசபியில குறை காண்பவர்களாக, ந அனுதிஷ்டந்தி மே மதம், எவர்கள் என்னுடைய இந்த மதத்தை அனுஷ்டானம் செய்வதில்லையோ, தெளிவா சொல்லிட்டார். இந்த மதத்தை 30வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட இந்த மதத்தை அனுஷ்டானம் செய்யவில்லையோ அவங்க என்ன ஆகுறாங்க? சர்வஜான விமூடாக. ரொம்ப தெளிவா சொல்றார். அவங்க எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எவ்வளோ டெக்னிக்கலா தெரிஞ்சு வச்சிருக்கலாம், இந்த லைஃப்ல எவ்வளோ சக்சஸ் பண்ணிருக்கலாம், எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயாமயம்.
அவங்களோட ஞானம் எல்லாமே மாயா விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சிருக்காங்க. எவ்வளவு புத்திசாலிகள் இருக்காங்க யோசிச்சு பாரு, ஏகப்பட்ட புத்திசாலிகள். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பாங்களா யோசிச்சு பாரு. அவரோட சிலதெல்லாம் படிச்சா பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, என்ன மனுஷன் இப்படிலாம் யோசிச்சிருக்காரு. அப்ப இந்த உலகமே வியந்து பார்க்கிற அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸா இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெவல்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் கடைசியில் சொல்லிட்டு போயிட்டார், ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய ஞானியா இருந்து ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா தேவையா? ஒரு ரோபோவா இருக்கட்டும், ஒரு மிஷினா இருக்கட்டும், சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை? எதா இருந்தாலும் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணணும் இல்லை? என்னதான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாலும் சுவிட்ச் ஆன் பண்றது பாத்தீங்கன்னா அதுவே பண்ணிக்குமா? நம்ம ஒரு மனுஷன் வேணும் தேவைப்படுறாங்க. அப்ப இது கூட தெரியாத ஒரு ஆள் பாத்தீங்கன்னா புத்திசாலியான்னு கேட்டீங்கன்னா புத்திசாலி இல்லை. அதான் இங்க சொல்றாரு சர்வஜான விமூடான். சர்வஜான விமூடான்னா என்ன அர்த்தம்? எல்லா விதத்திலையும் முட்டாள்களாக இருக்கின்றவர்கள், இந்த மதத்தை பத்தி தெரியாதவங்க, விவேகம் இல்லாதவர்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா தான் நஷ்டான் சேதசக வித்தி. அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் நஷ்டத்தை அடைந்தவர்கள், அவருடைய புத்தி நஷ்டமா போச்சு, புத்தி இல்லாதவர்கள் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் பெரிய ஜீரோ. இந்த ஆத்தியாத்மிக ஞானத்தை போட்டீங்கன்னா தான் ஈஸ்வரன் இருக்கார், அவரோட பிலாசபி இதுதான் அப்படின்னு அவருக்காக ஒர்க் பண்ற பிலாசபியை கொண்டு வந்தாதான் அந்த ஜீரோக்கு பக்கத்துல நம்பர் போட்டாதான் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், எத்திஸ்டா இருந்துக்கான்னு வச்சுங்களேன், அவனோட நாஸ்திகவாதம் எல்லாமே பெரிய ஃபெயிலியர், அவனுக்கு புத்தி இல்லாதவன் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். 32 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 33ல இருந்து அடுத்த பேக்கேஜ் ஆரம்பிக்குது. அப்ப 3 உபதேசம் கர்மயோகத்துக்காக. நியத்தம் குரு கர்மத்துவம் 1, அதுக்கப்புறம் யஜ்ஞார்த்தம் குரு கர்ம 2, யஜ்யத்துக்காக கர்மம் பண்றது தான் கர்மயோகம். அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா கர்மத்தையே தியாகம் செய்தல். 30வது ஸ்லோகத்துல 3வது என்னிடத்தில் கர்மத்தை எல்லாம் அர்ப்பணித்தல். இந்த 3 தான் கர்மயோகத்தோட கர்மம் கர்மயோகம் சொல்லியாச்சு. கர்மம் கர்மயோகம், அதுக்கப்புறம் கர்ம சமர்ப்பணம் 3 சொல்லியாச்சு. கர்மம் கர்மயோகம் கர்ம சமர்ப்பணம் 3 சொன்னதுக்கு பிறகு இப்ப பேக்கேஜ் ஆரம்பிக்குது. மாறுது, அப்படியே மாறுது. யாராவது கர்மயோகம்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு கீதாக்கு வரும்போது அவர் தேவையில்லாதெல்லாம் பேசுற மாதிரி தெரியுது. பாதி கர்மயோகம் பேசிட்டு இங்க என்ன பண்ண போறார்? கர்மத்தை பத்தியும் வாசனைகளை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. எல்லா மனிதர்களும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இயங்குகிறார்கள்? ஒருத்தர் காரியம் பண்றது எதை வச்சு காரியம் பண்றோம் அப்படின்னா சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேஹே. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் வாசனைகள், சம்ஸ்காரம். பூர்வ ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் பண்ணணுமோ, பூர்வ ஜென்மத்துல புண்ணிய பாப்பம் 2 கலந்து பண்ணிருப்போமா, அந்த கர்மங்கள் பாத்தீங்கன்னா நமக்குள்ளான வாசனைகளா சித்தத்துல பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஜென்மம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம பண்ற கர்மங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கு? அந்த வாசனைகள் இருக்கு. கூடவே இந்த ஜென்மத்துல நம்ம நிறைய புதுசா கர்மா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 75 பேர் 80 பேர் பாடம் படிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 150 கிளாஸ் வந்தவங்க நிறைய இருக்காங்க, 1.5 வருஷமா வந்தவங்க இருக்காங்க. டக்குன்னு இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா என்னோட இப்ப பேசுறவங்களை பாக்குறேன், சாஸ்திர சப்தங்கள் பேசும்போதே வந்துருக்கு அவங்கள அறியாமையே. போன வாரம் கூட ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது பார்த்து சாதாரண பெர்சன் அவர். அந்த சாதாரண பெர்சன் என்ன பண்றாரு, யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்ற இந்த சாஸ்திர டெர்மினாலஜி யூஸ் பண்றாரு. அதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பா உள்ள போயிடுச்சு, சாஸ்திரம் உள்ள போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசனையா பதிவாகி அந்த வாசனையில இருந்து வார்த்தையோட பிரயோகங்கள்லாம் வர ஆரம்பிச்சு சிந்தனையில உள்ள போய் உட்கார்ந்துரும். இந்த வாசனை அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், இந்த ஜென்மத்துல பண்ணதா இருக்கட்டும் இல்ல முந்தின ஜென்மத்துல பண்ணதா இருக்கட்டும், அவங்க எந்தெந்த கர்மத்துல ஈடுபடுறோமோ அதோட வாசனைகள் சித்தத்துல பதிவாயிருக்கு. அதுக்கு பேர் பிரகிருதின்னு பேர். அந்த பிரகிருதினா இயல்பு, நேச்சர். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன பண்றாங்க, இயங்குகின்றார்கள். பிரகிருதியும் யாந்தி பூத்தாரி. பிரகிருதி தான் பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களையும்
யாந்தி அப்படின்னா அந்தந்த கருமத்தில் அழைத்து செல்கின்றது. நீங்க ஒரு கருமத்தை பண்றீங்கன்னாவே அதுக்கு பின்னாடி உங்க வாசனை தான் உங்களை லீட் பண்ணி கொண்டுட்டு போகுது. முதல் ஸ்டெப் வந்து பிரகிருதிம் யாந்தி பூதானின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் எடுங்க. ஞானவானபி, ஞானியும் கூட, யாரெல்லாம் ஞானியா இருக்காங்களோ அவங்களும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதேகே ஸ்வஸ்யாஹா பிரகிருதேகே, ஞானியும் கூட அவருடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரி தான் கருமங்களை செய்கின்றார். சதிர்ஷம் சேஷ்டதே, அதுக்கு ஏத்த மாதிரி தான் கருமங்களை செய்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. நிக்கிரகிக்கும் கரிஷ்யதி, அப்படி இருக்கும் போது சாமானிய மனிதர்களும் அவங்க வாசனைக்கு ஏத்த மாதிரி கர்மம் பண்றாங்க, ஞானி புருஷர்களும் அவங்க வாசனைக்கு ஏத்த மாதிரி காரியம் பண்றாங்க. ஞானி புருஷர் அப்படின்னும் போது யாரை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அபரோக்ஷ ஞானியை எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷ ஞானி ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேரு. நம்ம 55 2வது அத்தியாயம் 55 72 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அவன் நல்ல இந்திரிய நிகிரகத்தை அடைந்தவன், மனோ நிகிரகத்தை அடைந்தவன், எல்லாத்தையும் வசப்படுத்தினவன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வாசனைகளை தாண்டி போனவன் தான் ஸ்தித பிரஜன், அபரோக்ஷ ஞானி. அப்ப அபரோக்ஷ ஞானியை பத்தி இந்த இடத்துல பேச்சு இல்லை. என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சாஸ்திரத்தை தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. பரோக்ஷ ஞானிகள், சப்தத்தை தெரிஞ்சவங்க, சப்தம் அர்த்தம் எல்லாம் தெரியும், பரோட்சமா தெரியும், இருந்தாலும் கூட அனுபூதி ஆகல. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் இயங்குகிறார்கள். அப்ப என்ன மாதிரி இருக்கிற சாஸ்திரம் தெரிஞ்சவங்களே வாசனைப்படி இயங்குறாங்கன்னா லோகத்துல இருக்கிற அஜ்ஞானிகளா இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரிதான் இயங்குகிறார்கள். அவங்கள தடுத்து ஏதாவது ஆக போகுது அப்படின்னா அவங்கள தடுத்து நிப்பாட்ட முடியாது. நிகிரக கிங்கரிஷதி, அவங்கள தடுத்து நிப்பாட்டி என்ன ஆக போகுது, ஏன்னா நிக்க மாட்டான் சொல்லியாச்சு. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எச்ச வருது. அப்போ சாஸ்திரம் சொல்லுதே செய் செய்யாதே, செய் செய்யாதே தானே கமெண்ட்ஸ் எல்லாமே. மொத்த சாஸ்திரத்திலே பகவத்கீதையில மொத்தமா எடுக்க போறோம். நம்ம கட்டளைகள் எல்லாத்தையும் படிக்க போறோம், எத்தனை கட்டளைகள் அப்படின்னு. அப்ப எல்லா கமெண்ட்ஸ் இருக்குன்னாவே ஒன்னு டூ ஒன்னு டோன்ட், இதான் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் கர்மம் பண்றோம் அப்படின்னா நம்மளை தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்படின்னா அப்ப டோன்ட் டூஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரம் சொல்றதுனால யாராவது கேட்க போறோமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வரும். கேள்வி வந்தா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 34வது ஸ்லோகம் வரும். ஆச்சாரியர் சொல்ற இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வ்யவஸ்திதோ தயோர் நவசமாகச்சேத் தௌ யஸ்ய பரிபந்தேனோ. இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ. வரப்போகுது ஸ்லோகம் வரப்போகுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷம் வந்து முதல் ஸ்டெப் சொல்றாரு. ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நம்ம கர்ம பிரவிற்த்தி பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம். இந்த கர்மத்துல ஈடுபடுறதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா காமம் குரோதம் ராகத்வேஷம் சொல்றோம். இந்த ரெண்டு தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கர்மாத்தை பண்றதுக்கான ஃபியூயலா இருக்கிறது, பெட்ரோலா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? காமக்ரோதம், காமம் இல்லைன்னா ஒரு காரியத்துல ஈடுபட மாட்டோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவித்யா காம கர்ம அப்படின்னு 3 ஸ்டெப் சொல்றோம். ஒருத்தட்ட அஜ்ஞானம் இருக்கு, அஜ்ஞானத்தினால காமம் உண்டாகுது, காமத்தினால தான் ஒருத்தன் பிரவிற்த்தி பண்றான். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிறத அடையிறதுக்காக ஒரு கர்மா பண்றோம். அதே மாதிரி அன்வான்டா நமக்கு துக்கம் தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு சம்பவிக்க கூடாதுன்னு ஒரு கர்மத்தை பண்றோம். அப்ப காமத்தினால கர்மத்தை பண்றோம், குரோதத்தினால எனக்கு இது வேணாம் அப்படின்றதுக்காக கர்மத்தை பண்றோம். அப்ப கர்மத்தை பண்றதுக்கு பின்னாடி 2 காரியம், ஒண்ணு ராகம், இன்னொன்னு துவேஷம். காமம் குரோதம், இந்த 2 தான். அப்ப இந்த எங்க இருக்கு அந்த காம குரோதம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்லோகம் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40வது ஸ்லோகத்துல தான் வாஸ்தவத்துல பூர்ணமா சொல்லுது. காமக்ரோதம் எங்க சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியாணி மனோபுத்தி 40வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. அததான் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து சொல்லுது இந்திரியஸ்ய இந்திரியஸ்ய அர்த்தே.
இந்த புலன்களுக்கெல்லாம், இந்திரியங்களுக்கெல்லாம், சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் அதது விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ராகத்வேஷம் இருக்கும். நேத்தெல்லாம் ஃபீவர் வந்தோன்னே எனக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு கீசர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கீசர் போட்டு சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. ஐயோ ஏன்னா உள்ளுக்குள்ளார வந்து அந்த ஃபீவர் இருக்கிறதுனால ராகம் வருது, எனக்கு சில்லுன்னு தண்ணி பட்டா குளிர் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உதறுது அப்படின்னு ஒரு ராகம். அப்போ சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் நம்ம வேணும்னு நினைக்கிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ராகம். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஆக்ஷன் பண்ணாலும், இப்போ நான் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு வேற மாதிரி, ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக முகத்தில் அடிச்சு காத்தடிக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபேனை வந்து திருப்பி வைக்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆசை, ஒரு தேசம், எனக்கு ட்ரை ஆகுது அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை திருப்பி வைக்கிறேன். அப்போ எந்த ஆக்ஷன் பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஒன்று ராகம் இருக்கும், ஒன்று துவேஷம் இருக்கும். அது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களுக்குள்ளார அந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷமானது மறைஞ்சிருக்கு. முதல் ஸ்டெப். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா தயோர் ந வசமாக சேத். மந்திரம் தெளிவா சங்கரர் சொல்றார், கீதாச்சாரியார் சொல்றார், தயோர் ந வசம் ஆகச்சேத். இதுதான் அடுத்த கட்டளை. மொத்தம் எத்தனாவது கட்டளை இது? 7வது கட்டளை. தயோர் ந வசம் ஆகச்சேத். இதுவும் கட்டளை வாக்கியம். ஆகச்சேத், வசம் ந ஆகச்சேத், அது கட்டளை வாக்கியம். அப்போ இந்த ராகத்வேஷத்துக்கு யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்துல போறோமோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் என்ன பண்ண தெரியுங்களா, காலையில இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சுடுதண்ணியை தூக்கி ஓரமா வச்சுட்டு 2-3 பக்கெட் எடுத்து 2 இதை எடுத்து மக்கு எடுத்து தலையில ஊத்தியாச்சு. ஊத்தினோன்னா ஆனந்தம் ஆயிப்போச்சு. சில்னஸ் வாட்டர் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப ஹாட் வாட்டரை காட்டிலும் இதுதான் பலகீனப்படுத்துறது. 1 நாள் 2 நாள் 3 நாள் நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கின்னு கேட்குது, காலையில் சுடுதண்ணி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஹிதமாக இருக்கும். எனக்கு தெரியுது அந்த ஹிதமாக இருக்கும்னு நான் குளிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அதோட சைடு எஃபெக்ட் என்னது அப்படின்னா, நல்லா சுடுதண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா தியானத்துக்கு ஜபத்துக்கு உட்கார்ந்தோன்னு வச்சுங்க, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகி ஸ்கின் எல்லாம் மெதுவாக நித்திரைக்கு போயிடும். இதே பச்சை தண்ணியை குளிச்சேன் அப்படின்னா, நல்லா பச்சை தண்ணியை எடுத்து தலையில ஊற்றிட்டு வந்து உட்கார்ந்தேன்னா எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் சாத்விகமாயிடும், நல்ல முறையில் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, ஆனால் அது தியானத்துக்கு உகந்ததா சாதனைக்கு உகந்ததா இல்லை. எனக்கு சாய்ஸ் இருக்கா இல்லையா? எனக்கு சாய்ஸ் இருக்கு. ஹாட் வாட்டரையும் குடிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியிலையும் குளிக்கலாம். ஆனால் மோட்ச மார்க்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹாட் வாட்டர் குடிச்சா சத்துவகுணம் கம்மியாயிடும். தூங்குறதா இருந்தா ஈவினிங் டைம்ல நம்ம தூங்குறதா இருக்கும் அப்படின்னா ஈவினிங் டைம்ல வந்து ஹாட் வாட்டர் எடுத்தோம்னா தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அப்ப தெரியணும் நமக்கு எது எந்த டைம்ல எடுக்கணும் அப்படின்னு. அப்ப அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா தயோர் ந வசமாகச்சேத். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயத்துக்கு அடிப்பணியாதீர்கள், வசமாகாதீர்கள் மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்க. ஏன் சுவாமி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. தவ் அப்படின்னா அந்த ராகமும் துவேஷமும் இந்த இந்திரியங்கள்ல மறைஞ்சிருக்கிறது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபந்தினவ் அப்படின்னா வழிபறி கொள்ளையர்கள். நம்ம மோட்ச மார்க்கத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம சம்பாதிக்கிற ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அனுபவத்தையும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடியவர்கள். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தயோர்ன வசமாக சேத்துன்னு கட்டளை வாக்கியம் இருக்கு. என்னது? ந ஆகச்சேத், வசம் ந ஆகச்சேத். இது வந்து நிஷேத கட்டளை. செய்ன்னு கட்டளை இருக்கும். டூ டூ டூ, டோன்ட் டோன்ட் டோன்ட். அப்ப முதல்ல பார்த்ததெல்லாம் என்னது? நியதம் குரு கர்ம, நித்திய கர்மங்களை செய், டூ. அதுக்கப்புறம் யஜ்ஞார்த்தம் சமாச்சர, யஜ்யமா பண்ண அந்த கர்மத்தை டூ வந்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை டூ. இதுக்கப்புறம் ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு 2 டோன்ட், ஒரு டூ சொல்லியிருக்கு, ஒரு டோன்ட் சொல்லியிருக்கு. டோன்ட் என்ன? ந புத்தி பேதம் ஜனயேத், டோன்ட். அதுக்கப்புறம் ஜோசையத் சர்வ கர்மாணி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ. நம்மளும் பண்ணி மற்றவங்களையும் பண்ண வைக்கணும், டூ.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, 6வது பார்த்தோம் டு யுத்தியஸ்வ விகதஜ்வரக டு வந்துச்சு 30வது ஸ்லோகத்தில். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 34வதுல டோன்ட் வருது, தயோர் ந வசமாக சேத். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்ம ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசியத்துக்கு மட்டும் கொடுங்க, ராகத்வேஷத்துக்காக அதை எதுவும் போஷாக்கு கொடுக்க வேண்டாம், அது பின்னாடி போக வேண்டாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். 2 மனிதர்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஷிக்காரர் சொல்லியிருந்தார். ஒருத்தர் யார் அப்படின்னா வாசனைக்கு உட்பட்ட மனிதர்கள். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சாஸ்திரத்தையும் ஆச்சாரியர் மூலமா பாடத்தையும் கேட்டு நல்ல தெளிவாய் பிரதிபக்ஷ பாவனை பண்ணி, பிரதிபக்ஷனா எதிர்மறை சிந்தனை பண்ணி 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 என்ன பண்ணணும், ஐயோ ஹாட் வாட்டர் குடிச்சா என்ன ஆகும், தூக்கம் வந்துடும், அப்ப ஜபம் பண்றதுக்கு விக்னம் வந்துடும் அப்படின்னு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றது, சில் வாட்டர் எடுக்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை நைட்டு நான் ரொம்ப சாப்பிட்றேன், நைட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா டேஸ்ட்னு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில எந்திரிக்கிறது போச்சு, என்னோட அனுஷ்டானம் போச்சு. அப்ப நாக்கை வந்து ராத்திரியில என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும், அளவா சாப்பிடணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் காலையில கிளாஸ்க்கு வர முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கணும். அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ இந்திரியத்துல நம்ம வந்து வீக்னஸா இருந்திருக்கோம், அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருப்போம் அப்படின்னு பிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீக்னஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைன்னு சொல்ற பிரதிபக்ஷ பாவனை பண்ணி யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரானோ, தன்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் தன்னோட வசப்படுத்துறானோ அவனுக்கு என்ன பேரு, சாஸ்திர திருஷ்டி புருஷன். அப்ப இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்கள், ஒண்ணு பிரகிருதி வச புருஷர்கள்னு சொல்லக்கூடிய வாசனைக்கு உட்பட்டவர்கள், 2வது எனது சாஸ்திர திருஷ்டி புருஷன். இந்த 2 மனிதர்கள்ல யாரு சுதந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தா சுதந்திரம். யாரு, சாஸ்திர திருஷ்டி புருஷர்கள் நினைச்சதை பண்ணுவாங்க, நினைக்கல அப்படின்னா பண்ணாம இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு டிபெண்டன்சியும் இருக்காது. அதே நேரத்தில் வாசனாமயமா இருக்கிறவங்க, நேற்று கூட ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட பேசும்போதே சொன்னாங்க, பிராரப்தம் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை எல்லாத்தையும் தூக்கி அங்க போட்டுறாங்க சுவாமி, எல்லாம் சோம்பேறியா இருக்காங்களே அப்படின்னு. இந்த உலகம் மொத்தமும் என்ன பண்ணுது அப்படின்னா பிராரப்தம்னு சொல்லிட்டு கர்மாவை தூக்கி பிராரப்தத்துக்குள்ளார போடுது. பிராரப்தம் கர்மா இல்லை, கர்ம பலன்தான் பிராரப்தம். நம்ம அனுபவிக்கின்ற சுகதுக்கங்கள் எல்லாம் பிராரப்தம். ஜாதி ஆயுள் போகம் இதுதான் பிராரப்தம். நம்ம எந்த அப்பா அம்மாட்ட பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்னெல்லாம் ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் என்ன புத்தியோட இருக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி. நமக்கு எவ்வளவு வருஷங்கள் ஜீவிக்கணும் அது ஆயுள். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நம்ம எதையெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமோ, இப்ப எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஃபீவர் இருக்கு அப்படின்னா அது பிராரப்தம், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பிராரப்தம், பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீவில், புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்துல யாரு வீக்னஸா, இந்திரியங்கள்ல வீக்னஸா இருக்கானோ அவன் வாசனை வயப்பட்டவனா இருக்கான். அவன் சுதந்திரம் இல்லாம என்ன பண்றான், தன்னோட வாசனைக்கு ஏத்த மாதிரி போயிட்டே இருக்கான். அவனை கேட்டா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஐயோ என் பிராரப்தம் என் பிராரப்தம் என் பிராரப்தம். அப்ப இந்த உலகத்துல வந்து பிராரப்தத்தை சரியா புரிஞ்சுக்காம பேசுறாங்க. பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ண கர்மத்தோட பலன், சுகதுக்கம் தான் பலன். அப்ப கர்மா பலன் இல்லை. அப்ப கர்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும், செய்யணும், செய்யாம இருக்கணும், நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா முக்கியமான ஸ்லோகம் வருது, 35வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத். ஆச்சாரியர் முக்கியமா வந்துடுறார். அப்ப கர்மத்தை வந்து கர்ம யோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். கர்ம யோகத்தை பண்ணணும். எப்படிப்பட்ட கர்ம யோகத்தை பண்ணணும் அப்படின்னா இங்க கைட்லைன் கொடுக்குற, பரதர்மத்தை நன்றாக அனுஷ்டிப்பதை காட்டிலும், பரதர்மாத் சு அனுஷ்டிதாத் ஸ்வனிஷ்டிதாத், ஸ்வனிஷ்டிதாத் பரதர்மாத்,
நன்றாக அனுஷ்டிக்கப்படுகின்ற பரதர்மத்தை காட்டிலும் என்ன இது ஸ்வதர்மோ விகுணக அபி, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக அபி. எது அப்படின்னா ஸ்வதர்மம் கீழானதாக இருந்தாலும் அது ரொம்ப மேன்மையை கொடுக்கும். அப்ப நம்ம ஆசிரமத்துல என்ன இருக்கோமோ அந்த ஆசிரம தர்மங்களை பாத்தீங்கன்னா நமக்கான ஆசிரம தர்மங்களை செய்ய வேண்டும். அது கீழானதா இருந்தாலும் ஐயோ நம்மளால யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே இது இல்லையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. கோயில்ல போகும்போதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சு, ஐயா பூஜை பண்றவங்க எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா ஜீவனை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஈஸ்வர ஆராதனையவே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜீவனமா கிடைச்சிருக்கு. நம்மெல்லாம் வேற வேற கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம். நாள் ஃபுல்லா பூஜையும் புரஸ்காரமும் பண்ற அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தோணிச்சு இருக்கலாம். அதுக்கப்புறம் கீதா படிக்கும் போது மனசு ரொம்ப ஆசுவாசமாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அது எவ்வளவு கீழானதா இருந்தாலும் கூட நமக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். அதை ஸ்வதர்மமா பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா, ஸ்வதர்மத்திலேயே இருந்து செத்து போனாலும் அது பாத்தீங்கன்னா மேன்மையை தரும். அடுத்த ஜென்மத்துல நமக்கு நல்ல சிரேஷ்டமான ஜென்மங்கள் கிடைக்கும். பரதர்மோ பயாவக, பரதர்மம் பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப பயத்தையே கொடுக்கும், ஜென்ம மரணத்தையே கொடுக்கும், உத்தாரணம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கைட்லைன் இதை சொல்லியாச்சு. இன்னொருத்தர் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து தானம் பண்ண முடியாது, நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து தான் தானம் பண்ண முடியும். அதே மாதிரி கர்மயோகம் பண்றோம் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை தான் கர்மயோகமா பண்ண முடியும். பரதர்மத்தை பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்ண முடியாது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனன் திரும்பவும் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுன உவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், ஹே வார்ஷ்ணேய, வார்ஷ்ணேயன்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட இன்னொரு பேரு. ஹே வார்ஷ்ணேய, விஷ்ணு குல தோன்றலே, ஹே வார்ஷ்ணேய, பிறகு கேன பிரயுக்தோயம் பாப்பம் புருஷக சரதி, எதனால் ஏவப்பட்டவனாக மனிதன் பாத்தீங்கன்னா பாப்பங்களை செய்கின்றான். நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா நிறைய பூச்சியை நான் கொண்டுட்டேன். நைட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்ன 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 பூச்சியை ரூம்குள்ளார கண்ணுக்கே தெரியாத அளவு சின்ன சின்னது முகத்திலேயே உட்கார்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளவு நேரம் பொறுத்து பார்க்குறது. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பிடிச்சி நல்லா எல்லாத்தையும் இது பண்ணி எத்தனை பூச்சி செத்து போச்சுன்னு கூட தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பம் தெரியுதா? சன்னியாசி தெரியும், நான் நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு பூச்சியும் கொல்லும் போதே எனக்கு தெரியுது என்னன்னு கேட்டா நான் பாப்பம் பண்றேன், இது பாப்ப கர்மா, பூச்சியை கொல்லக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஜீவனை பகவான் கொடுத்துருக்காருல்ல. ராத்திரியில என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எறும்பு ஏதாவது வரும். நான் தான் ஓப்பனா சொல்றேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பொறுத்து பார்ப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து விட்டு பார்ப்ப முடியாது. எடுத்து பெட்ஷீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா போட்டுருவோம், செத்து போயிடும் கீழே. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்துகிட்டு என்ன பண்றான், இந்த கொலை தொழில பண்றதுக்கு பின்னாடி ஏவறான். சன்னியாசியா இருந்தாலும் அவனுக்கு நான் சன்னியாசம் எடுக்கும் போதே கொடுத்துருக்கேன், நான் எல்லாத்துக்கும் அபயம் கொடுத்தேன் அப்படின்னு. அபயம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொல்லலாமா சுவாமி அப்படின்னா கொல்றனே சுவாமி. அப்ப பாப்பம் தானே? ஆமா பாப்பம் தான். அப்ப நிறைய பேரை ஹர்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள்ல எல்லாத்தையும் பண்றோம், இது எல்லாம் பாப்பம் தான். அந்த பாப்ப கருமத்தை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நிறைய கருமா பாப்ப கருமா பண்றோம், போய் பேசுறதுல இருந்து எல்லாத்தையுமே. அப்ப இந்த கருமாக்கள் எல்லாத்தையும் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டு இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா பண்ண வைக்கிறார். யார் அது அப்படின்னு கேள்வி அவன் கேட்கிறான். யாரால ஏவப்பட்டவனாக இந்த மனிதன் பாப்பங்களை செய்கின்றான். அது மட்டும் இல்ல, அனிச்சனபி வார்ஷ்ணேய, ஏ வார்ஷ்ணேய அனிச்சனபி, இச்சைப்படலனா கூட பாத்தீங்கன்னா பலாதிவ நியோஜிதக, எனக்கு விருப்பம் இல்லை, சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கொல்லணும்னு விருப்பம் இல்லை, இருந்தாலும் கூட நான் பலாதிவ, நான் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஃபோர்ஸபிளா யாரோ ஒன்னை இயக்குறாங்க, அது மாதிரி இருந்துகிட்டு நான் பாத்தீங்கன்னா ரொம்ப பலமா என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம இந்த கருமத்தை நான் பண்ணுகின்றேன், பாப்ப கருமத்தை பண்றேன், யாரு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். கேட்ட மாத்திரத்துல பாத்தீங்கன்னா பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். காம ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவः
மகாஷனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அற்புதமான ஸ்லோகம். ஆச்சாரியர் பதில் சொல்றார், உள்ள யாருக்கு என்ன இருக்கு? உள்ள இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்றது காமமும் குரோதமும். காம ஏஷ குரோதக, ஏஷ காமக குரோதக, ஏஷ குரோதக. நான் சொன்னல, இந்திரியத்துக்கு பின்னாடி இந்த 2 பேர் இருக்கா. இந்த 2 பேரும் காமமும் குரோதமும். ஏன் அப்படின்னா, இந்த பூச்சி வந்து மேல உட்காருது. எனக்கு இப்போ சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன், ஒரு சின்ன முடி வந்து பாத்தீங்கன்னா இந்த முகத்துல வந்து லேசா பட்டா கூட ரொம்ப சுறுசுறுன்னு சென்சிட்டிவ். அவ்வளவு ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆயிருக்கு. இந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரான் அளவு தான். அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா மேல உட்கார்ந்தோன்னே என்னால வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியும். அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு. இப்ப இந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு? ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு. கொஞ்சம் காத்து வரல அப்படின்னா எனக்கு தூங்க முடியல. அப்ப காத்து வேணும்னு நல்லா வந்து ஃபேன் எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே நேரத்தில் பூச்சி வந்து உட்கார்ந்தா அது அன்வான்ட் அப்படின்னா அந்த பூச்சியை கொள்றேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 2 காரியம். எனக்கு காமமும் இருக்கு, குரோதமும் இருக்கு இந்த ஸ்கின்ல. இதே மாதிரி 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் இந்த காமமும் குரோதமும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. இது எதனால உண்டாச்சு அப்படின்னா ரஜோகுண சமுத்பவ. இந்த காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகின்றவைகள். உண்டாகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும், காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும், ஒன்னுத்திலிருந்து ஒண்ணு உண்டாகும். நமக்கு காமக்ரோதம் வந்துச்சுன்னா மெதுவா ரஜோகுணம் உற்பத்தி ஆயிடும், ரஜோகுணம் இருந்துச்சுன்னா காமக்ரோதம் உற்பத்தி ஆயிடும். இது 2மே எப்படிப்பட்டதுன்னா மகாஷனோ மகாபாப்மா. மகாஷனக அப்படின்னா இந்த காமக்ரோதத்தை திருப்திப்படுத்தவே முடியாது. இதுக்குள்ளார போய் ஜெயிச்சவன் இல்ல, போதுன்ற எண்ணம் வரவே வராது. காமத்தையோ குரோதத்தையோ சில சமயம் எனக்கு இருக்கும், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த காமக்ரோதம் வந்து டேங்க் மாதிரி உள்ளுக்குள்ளார ஃபில் ஆயிருக்கும். அது சில சமயம் என்னன்னா ரீசனே இல்லாம, வெளியில எந்த ரீசனுமே இல்லாம கோபம் வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரீசனே இருக்காது. எனக்கும் நடக்கும். என் சிஷியர்கள் யாராவது வந்தாங்கன்னா பிடிச்சி கடவுள்னு திட்டி விட்டுரும். ஏன் பாப்புன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு டேங்க் வந்து பாத்தீங்கன்னா குரோதம்ன்ற டேங்க்ல ஓவர்ஃப்ளோ ஆகுது. அந்த ஓவர்ஃப்ளோ ஆகும்போது பக்கத்துல யாராவது வந்தாங்க, நம்ம யாராவது சிஷியர்களை பாடம் படிக்கிறவங்களே யாராவது வந்து சிக்கிடுவாங்க, ஃபோன் பண்ணி சுவாமின்னு. அது ஏதாவது அன்வான்டா ஏதாவது சின்ன விஷயம் ஏதாவது சொன்னாங்கன்னாலும் அந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுமா. அந்த குரோதம் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது கண்ணாபுரான்னு திட்டி விட்டுருவோம். திட்டி விட்டுனா ஐயோ சாமி இப்படி திட்டாருன்னு அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இந்த காமமும் குரோதமும் ரஜோகுணத்தினால ஃபில் ஆகிட்டே இருக்கும். அது ஓவர்ஃப்ளோ ஆகும் போதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா காமக்ரோதம் வெளியில வெளிப்படுகிறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா மகாஷனக. அது என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. சாப்பாட்டு ராமனா இருக்கிறது, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைகிறது இல்லை. அது மட்டும் இல்ல, மகா பாப்மா, மிகப்பெரிய பாப்பி அதுதான். எல்லா பாப்பங்களுக்கும் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம பிளஷரை விரும்பி பண்றோமே இதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யேன மிக வைரினம். இதை வந்து எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த சம்சாரத்துல மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு இது எப்படி வைரினம் வித்தி, இவைகளை எதிரிகள் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு இதுதான் கண்ட்ரோல் பண்ண. அடுத்து சொல்ற 38வது ஸ்லோகம். தூமே நாவ்ரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ கதா தேனேதமாவ்ருதம். ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த காமக்ரோதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளா 3 எக்ஸாம்பிள் சொல்ற. காமக்ரோதமானது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை மூடி மறைச்சிருக்கு. ஞானம் எது? நான் ஆத்மாவா இருக்க அப்படின்ற அந்த ஞானம். சப்தம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கலாம். நல்ல சப்தார்த்தம் தெரிஞ்சாலும் கூட இந்த காமக்ரோதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காமக்ரோதம் என்ன பண்ணும்? மூடி மறைச்சிரும் நம்ம படிச்ச ஞானத்தையும் அனுபவத்தையும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சுவாமி அப்படின்னா, தூமேன ஆவ்ரியதே வன்னி. எந்த விதமா வன்னின்னு சொல்றது? அக்னி. அக்னியானது நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா புகை இருந்துச்சு அப்படின்னா, சில மரக்கட்டைகள் அப்படிதான் எரியும். மரக்கட்டைகள் சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புகையை வெளியிடும். அப்ப எவ்வாறு அக்னியானது புகையினால் மூடி மறைக்கப்பட்டிருக்கோ ஆவ்ரியதே,
அதே மாதிரி தூமேன வன்னிகி ஆவரியத்தை, தூமத்தினால் புகையினால் அக்னியானது மறைக்கப்படுகிறதோ அதே மாதிரி யதா ஆதர்ஷோ மலேனச்ச, எவ்விதமாக கண்ணாடியானது மலத்தினால ஒன்றும் இல்லை, சோப் வாட்டர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி சோப் வாட்டர்னால என்ன ஆயிடும், மறைஞ்சு போயிடும். சோப் குளிச்சு 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 டாட் 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 ஆகி அப்புறம் ஒரு டைம்ல கண்ணாடியில முகம் பார்த்தோம்னா தெரியவே தெரியாது. எவ்வாறு பார்த்தீங்கன்னா அழுக்குனால இந்த ஆதர்ஷம் சொல்லக்கூடிய கண்ணாடி மறைக்கப்படுகிறதோ அதே மாதிரி யதா உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பகா, எந்த விதமாக கர்ப்பமானது பார்த்தீங்கன்னா உல்பேன அப்படின்னா கர்ப்பப்பையினால் கர்ப்பம் மூடி மறைக்கப்பட்டிருக்கோ, உள்ள குழந்தை இருக்கிறது என்ன குழந்தைன்னு தெரியல, மூடி மறைச்சிருக்கு கர்ப்பப்பை. அந்த விதமாகவே இந்த காமமும் குரோதமும் தேன இதம் ஆவிருத்தம், இந்த ஞானமானது நம்ம படிக்கிற ஞானமானது காமத்தினாலும் குரோதத்தினாலும் மூடி மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு 38 சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் 39 சொல்றேன். ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரினா காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேனானலேனச்ச. ஆச்சரிய சொல்றார், ஆவிருத்தம் ஞானம் ஏத்தேன, இந்த காமத்தினால், காமமும் குரோதமும் ரெண்டும் ஒன்னாக்கிருங்க. காமம் நிறைவேற்றா லோபம், காமம் நிறைவேறலனா குரோதம். அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி காமம் ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணலாம். காம குரோத லோப மோக மத மாத்சரியம் 6 ரிப்புக்கள்னு சொல்றோம், ஷட் ரிப்புக்கள்னு சொல்றோம். 6 எதிரிகள் உள்ளுக்குள்ளாரே இருந்துட்டு 6 பேர் இருக்கான். 6 பேரும் நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல போறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஒன்னா சொல்லுங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலம் இது காமம். அந்த ஒன்னாக்கிட்டு ஏத்தேன காமேன, இந்த காமத்தினால பார்த்தீங்கன்னா ஞானம் ஆவிருத்தம் ஏத்தேன, இந்த காமத்தினால் பார்த்தீங்கன்னா ஞானமானது மூடி மறைக்கப்பட்டதாக ஆகிறது. யாரோட ஞானம்? ஞானினோ. இது எப்படிப்பட்டதுன்னா ஞானினோ நித்திய வைரினா, ஞானிகளுக்குன்னா யாரு? இப்ப வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் உள்ள போக ஆரம்பிச்சிருக்கோம். காமக்குரோதம் தான் எதிரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவா பார்த்தீங்கன்னா காமக்குரோத காரியங்கள்ல ஈடுபடும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிச்ச விஷயங்கள் என்னைக்காவது திரும்ப ஒரு சாஸ்திரத்தை கேட்போம் அப்படின்னு சுவாமியோட கிளாஸ் கேட்கலான்னு போட்டு கேட்பீங்க. ஐயோ சாமி படிச்சு சொன்னாரே, கீதாச்சாரியார் இவ்வளவு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு காமக்குரோதத்துக்கு வசப்படக்கூடாதுன்னு. ஐயோ தெரிஞ்சு கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம கர்மத்துல ஈடுபட்டவே, ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சர்ல வருத்தப்படுவீங்க. நான் நிறைய வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்கு. மனனம் அதிகமாக மெதுவா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அப்ப மனனம் நல்லா திடமாகாத வரைக்கும் படிச்ச ஞானமா இருந்தாலும் கூட அது டைம் பீயிங்க்கு நமக்கு என்ன ஆகாது, மனசுல வராது. நம்ம ராகத்வேஷத்துப்படி என்ன பண்றோம், கர்மத்துல ஈடுபட்டதுக்கு பிறகுதான் அதுல இருந்து வலி வரும் பாருங்க, பெயின் வரும். அந்த பெயின் வரும்போதுதான் ஐயோ முன்னாடி மாதிரியே கர்மத்தை பண்ணிட்டோமே, ராகத்வேஷத்தினால ஈடுபட்டுமே, இதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நமக்கு தெரியும் ஞானினோ நித்திய வைரினா. அப்ப படிச்சவங்களுக்கு, சாஸ்திரத்தை படிச்சவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காமம் எப்படிப்பட்டது, வைரி ஞானம்தான். இந்த மறைச்சிருக்கு, ஞானத்தை மறைச்சிருக்கிறது இந்த காமம் தான் அப்படின்னு தெரியும். காமரூபேன கௌந்தேய, இது எந்த ரூபத்துல மறைச்சிருக்கு, வரும்போது மித்திரம் இவ பஷ்யன், எந்த காமம் உள்ள வரும்போதும் நல்ல ஃப்ரெண்டு மாதிரியே வரும், நமக்கு அனுகூலம் பண்ற மாதிரியே வரும். அனுகூல சத்துருன்னு சொல்லுவோம். அனுகூல சத்துருனா இதை பண்ணா நமக்கு நல்லது, இதை பண்ணா நல்லா இருக்கும், இதை பண்ணா நல்லா இருக்கும்னு வேஷம் போட்டுக்கிட்டு தான் வரும். யாரும் எந்த காமமும் அசுர வேஷம் போட்டுக்கிட்டு வராது. எல்லா காமங்களும் தேவ வேஷம் போட்டுக்கிட்டு தான் வரும், நல்லவனாதான் வரும். ஆனா வந்துட்டு என்ன பண்ணும், துக்கத்தை கொடுக்கும் போதுதான் தெரியும், ஐயோ இந்த காமம் பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுட்டு நம்மள்கிட்ட துக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு. அப்ப காமரூப்பேன கௌந்தேய, காமரூபமா இருக்கிற இந்த விஷயம் காமமானது துஷ்பூரேன அனலேனச்ச, அனலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருப்புக்கு ஒரு பேரு அனலகன்னு பேரு. நெருப்பு எப்படி பாத்தீங்கன்னா எதை போட்டாலும் எரிச்சு சாம்பல் ஆக்கிருமோ, எவ்வளவு போட்டாலும் போதும்னு சொல்லாதோ,
எல்லாத்தையும் சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த காமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எவ்வளோ கொடுத்தாலும் அது போதுன்னு சொல்றதே இல்லை. அது துஷ்பூரம்னா என்ன அர்த்தம்? துஷ்பூரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போதுன்னு சொல்ல முடியாதது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ண முடியாதது. அதனால காமத்தை பூர்த்தி பண்ணி எவனும் ஜெயிச்சதில்லை. அப்ப என்ன பண்ணணும்? காமக்ரோதத்தை தூக்கி போட்டுதான் நம்ம மார்க்கத்துல போகணும். முடிய அதை திருப்திப்படுத்தி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாலும் அடையவே முடியாது, பூரணம் பண்ணவே முடியாது. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். மூணு விஷயத்துல முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க? 34ல இந்திரியஸ்யார்த்தி ராகத்வேஷ வியவஸ்திதம்னு சொன்னாங்க. இந்த காமம் பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள்ல காமம் இருக்குன்னு சொன்ன ராகத்வேஷம். ஆனா 40 தான் ஃபுல் ஃபார்ம் சொல்றேன். அப்ப 34யும் 40யும் சேர்ந்து படிக்கணும். காமக்ரோதம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்திரியாணி மனோ புத்தி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர் விமோகயத்யேஷஹ ஞானமாவ்ருத்ய தேஹினம். அற்புதமான ஸ்லோகம். இந்த காமக்ரோதம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமக்ரோதம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்திரியத்துல இருக்கு முதல் ஸ்டெப், ரெண்டாவது மனசுல இருக்கு, ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா புத்தியில இருக்கு. புத்தி 3 தான் சொல்லியிருக்கோம். நான் பாடத்துல இன்னும் போயிருக்கேன் சித்தம்னு ஒண்ணு, 4வதும் போயிருக்கேன். அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கு? இந்திரியத்துல இருக்கு, மனசுல இருக்கு, புத்தியில இருக்கு. இந்திரியத்துல இருந்தா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாப்பம்னு பேரு, த்ரஸ்ட். தாப்பம்னா த்ரஸ்ட், லஸ்ட் நம்ம சொல்றோம்ல. ஆக்சுவல் லஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சரியான வார்த்தை. இந்திரியங்கள்ல நமக்கு லஸ்ட் இருக்கு, வேட்கை நம்ம சொல்றோம். அப்படியே அலையும், அப்படியே கிடந்து அலையும் எல்லா இந்திரியங்களும். அப்ப அந்த இந்திரியத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி குடிக்கும் போது தண்ணி இல்லாம கொஞ்சம் இருக்கும்னு வச்சுங்களேன், தாகம் அப்படியே தாகமா வருதோ, இதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு தாகம் இருக்கு. அப்ப இந்திரியங்கள்ல தாகம், லஸ்ட், வேட்கை இருக்கு. மனசுல என்ன இருக்கு அப்படின்னா சதா காலமும் மனசு விஷய சிந்தனையவே பண்ணிக்கிட்டு இருக்கு, ராகத்வேஷமான விஷய சிந்தனை. அதுக்கப்புறம் புத்தியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் இருக்கு, விஷய சங்கல்பம். அதுக்கப்புறம் சித்தத்துல என்ன இருக்குன்னா வாசனைகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திரியங்கள்ல லஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுல சிந்தனை, புத்தியில சங்கல்பம், அதே மாதிரி சித்தத்துல வாசனைகள். அப்ப மூலம் பார்த்தீங்கன்னா பிரகிருதி நம்ம சொல்லுமே 33ல, அந்த பிரகிருதியில வாசனை அது சித்தத்துல இருக்கு. சித்தத்துல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சுக வாசனை, துக்க வாசனை, முந்தின ஜென்மங்கள்ல அனுபவிச்சது. அந்த வாசனைகளை வச்சுதான் எனக்கு சுகம் வேணும்னு புத்தியில சங்கல்பமா வருது, துக்கம் வேணான்னு சங்கல்பமா இது வேணா அப்படின்னு ஒரு சங்கல்பம் வருது. அந்த சங்கல்பம் பண்ணதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மனசு ஆலோசனை பண்ணுது, சிந்தனை பண்ணுது, நிறைய விஷய தாட்ஸ் போகுது. அதுல இருந்துதான் இந்திரியங்களுக்கு மெசேஜ் இந்திரியங்கள் அதை அடையறதுக்கான விஷய பிரவருத்தியில ஈடுபடுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் இந்திரியம். ஆனா நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இந்திரியங்கள்ல இருந்து ஆரம்பிக்க. ஆனா வாசனைகள் எங்க இருக்கு? அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே. இந்த காமத்துக்கு அதிஷ்டானம் என்று, ஆதாரம் என்று இந்திரியங்களும் மனசும் புத்தியும் சொல்லப்படுகின்றன. இந்த ஏன் சித்தத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, சித்தம்ன்றது ஆணி வேறு மாதிரி பூமிக்கு மேல தெரியல, அதுதான் பீஜமா இருக்கிறது. ஏத்தைர் விமோகயதி ஏஷக. இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏத்தைர் அப்படின்னா இந்த 3 நாளும் இந்திரியங்களாலும் மனதினாலும் புத்தியினாலும் மறைக்கப்பட்டவர்களாக, ஏஷக ஏஷகனா இந்த இவன் பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டவனாக இருந்துட்ட, அஸ்ய இந்த காமத்தினது ஞானம் ஆவர்த்திய தேகினம், ஞானத்தை மறைச்சுக்கிட்டு இந்த தேகியோட அஸ்ய தேகினக, இந்த தேகின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா இருக்கணுமே, நம்ம எல்லாம் ஜீவாத்மா. இந்த நம்மளோட ஞானத்தை பார்த்தீங்கன்னா இந்த காமமானது என்ன பண்ணிருக்குன்னா மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த 4த்துல இருக்கிற காமம் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேகியா இருக்கிற இந்த ஜீவாத்மாவோட ஞானத்தை மூடி மறைத்திருக்கிறது. சொன்னதுக்கு பிறகு 41 திரும்ப கட்டளை வருது. கட்டளையில பார்த்தீங்கன்னா 7வது கட்டளையா இது? எத்தனாவது கட்டளை இது? 7ஆ 8ஆ? 8வது கட்டளை வருது. தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகித்யேனம்
ஞான விஞ்ஞான நாசனம். ரொம்ப அற்புதமானது. தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. ஏ பரதர்ஷப, பரத குலத்தில் காளை போன்றவனே அர்ஜுனா, என்ன பண்ணு அப்படின்னா தஸ்மாத் ஆகையினால். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தோசைய கையில நடுவுல வைக்க கூடாது. கையை வச்சீங்கன்னா சுற்றும். அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லுல இருந்து சுட சுட தோசையை கொண்டு தட்டுல வைப்பாங்க. வச்ச மாத்திரத்துல நடுவுல கை வச்சா நேரம் கை சுட்டு போயிடும். அதனால வாசனையில கை வைக்க கூடாது, சித்தத்துல கை வைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், தஸ்மாத் ஆகையினால், துவம் ஏ அர்ஜுனா நீ, இந்திரியாணி ஆதௌ நியம்ய, இந்திரியங்கள்ல முதல்ல நியமனம் பண்ணு. ஆர்டர் உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. முதல்ல தோசையோட சுத்தி இருக்கிற தோசையை தான் சாப்பிடணும். சுத்தி இருக்கிற தோசையை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நடுவுல இருக்கிற தோசை ஆகி போயிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப முதல் ஸ்டெப் என்னது, இந்திரியங்கள் அவுட்டர் லேயர். அதுக்கப்புறம் தான் மனசு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளார புத்தி, அதுக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ல இருக்கிறது தான் எது, இந்த சித்தம். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல இந்திரியங்களை உன்னோட நியமத்துக்கு கொண்டு வா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீடிங் நடக்கிறதே இந்திரியங்கள் மூலதான் ஃபீடிங் நடக்குது. அப்ப பைப் லைனை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பைப் லைன் வெளியில இருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வா. எதை உள்ள விடணும், எதை உள்ள விடக்கூடாதுன்னு உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வா. பாப்மானம் பிரஜகிஹேனம், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பங்களை பண்ணக்கூடியது. பாப்பங்களை பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால பிரஜகி, இதுதான் கட்டளை. இந்த பிரஜகின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கட்டளை. அப்ப முதல்ல வந்து தஸ்மாத்வம் இந்திரியான்யவ் நியம்ய, இது எட்டாவது கட்டளை. ஒன்பதாவது கட்டளை வந்து பாத்தீங்கன்னா பிரஜகி. ஜகின்றது கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியமா இருக்கிறது, நன்றாக தியாகம் செய்வாயாக. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைக்கு நம்ம இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃபுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் சொன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. ஐயோ, எல்லா ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை பண்ணினாலும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதை பண்ணினாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதில் உப்பு இல்லை, இதில் காரம் இல்லை, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், யாருக்கும் திருப்தியே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா, யாராவது ஒருத்தர் எப்படி இருந்தாலும் ஓகே, எது கொடுத்தாலும் ஓகே, எல்லாம் ஓகே, எப்படியோ உன் விருப்பம் பண்ணு, உன் விருப்பப்படி பண்ணு, உன் விருப்பப்படி பண்ணு, எது நடக்குது நடக்குது. இப்படி இருந்தோம் அப்படின்னா லைஃப் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குமானா எந்த சுக துக்க அனுபவம் இருக்கு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் பிராரப்தத்துல என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சா, அது சுகமோ துக்கமோ உன் பிராரப்தத்துல நடக்கிறது நன்றி ஆகும். அதனால காமக்ரோதத்தை வச்சுக்காத. எனக்கு இது வேணும் இது வேணும் நீ என்னதான் விரும்பப்பட்டாலும் உன் கர்மத்துல இருந்தாதான் கிடைக்கும். நீ என்னதான் இது தவிர்த்தாலும் உன் கர்மத்துல இருந்துச்சுன்னா அன்வான்டா வந்து சேரும் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ கர்மத்தினால வரக்கூடிய சுகதுக்கத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு, இந்த காமக்ரோதத்தை என்ன பண்ணணும், சுகதுக்கத்தை ஈஸ்வரார்ப்பணமா எடுத்துக்கிட்டு காமக்ரோதத்தை என்ன பண்ணணும், தியாகம் செய்வாயாக. பாப்பியா இருக்கக்கூடிய காமக்ரோதத்தை பிரஜகி. பிரஜகி அப்படின்னா அர்த்தம் நன்றாக தியாகம் செய்வாயாக. ஏன் அப்படின்னா ஏனம் ஞான விஞ்ஞான நாசம். ஏனம்னா ஏனெனில், ஏனம்னா இந்த காமக்ரோதம் தான் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் செய்யக்கூடியது. அதனால முதல்ல இந்திரியங்கள்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசுல வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் புத்தியில கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சித்தத்துக்கு வாங்க. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்திரியங்களையும் மனசையும் ஒரே சாதனத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியும். எது அப்படின்னா பிராணாயாமம். ஒரே சாதனம் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிராணாயாமம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பிராணாயாமம் பண்றோம் அப்படின்னா இந்திரியங்கள் வந்து மெதுவா 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 வசப்பட ஆரம்பிச்சிடும். மனசும் கூட கூடவே வசப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்திரியங்களை வசப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், குரு சேவை பண்ணணும், ஈஸ்வர பூஜை பண்ணணும். குரு பக்கத்திலேயே இருந்தோம்னா இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆயிடும். ஏன்னா குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியத்தை ஜெயிச்சவரா இருப்பார். அவர் கூட இருக்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாமர்த்தியம் நமக்கும் வந்து. அதுக்கப்புறம் மனசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா 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 இந்த பிராணாயாமத்தை அபியாசம் பண்றோம், நிஷ்காமிய கர்ம யோகத்தை பண்றோம் அப்படின்னா மனம் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை கண்ட்ரோல் பண்றோம். புத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அர்த்தம், சங்கல்ப நாசம் பண்றது. அது எதுனா ஏக தத்துவ அபியாசம் சொல்லக்கூடியது. சதா ஒரே தத்துவத்தை ஓம் 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 சொல்லிட்டே இருக்கோம்னா சங்கல்ப நாசம் உண்டாகும். அதுக்கப்புறம் சித்தத்தில் இருக்க வாசனைகளை நாசம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், தத்துவ விசாரம் பண்றோம்.
மித்யாத்துவ நிச்சயத்தினால வாசனையை தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 42வது ஸ்லோகம் வருது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை வந்து கோட் பண்ணாம விட்டுட்டேன். கட்டோபனிஷத்து கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு நான் பாடம் எடுக்கும்போது சொல்லாமல் விட்டுட்டேன். கட்டோபனிஷத்து 6வது வள்ளி 10வது மந்திரம் எழுது. 10வது மந்திரம் 11வது மந்திரம் 2 மந்திரம். யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சக புத்திஸ்சன விசேஷ்டதி தமாகு பரமாம் கதிம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல 6வது வள்ளியில ஒரு மந்திரம் 10வது மந்திரம் யமதர்மராஜா ஸ்ருதி சொல்லுது. ஸ்ருதி சொல்ற மந்திரம் இது. எப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சக, இந்த இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களோடு சேர்ந்து மனசோடு கூடி புத்தியில வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடுதோ. இந்திரியங்கள் மனசுல லயமாகணும், மனசை தூக்கி புத்தியில வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணிட்டு அந்த புத்தியில இருக்கிற புத்தியையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ந விசேஷ்டதி, புத்தியையும் கூட அசைவில்லாமல் எப்ப நம்ம பண்றோமோ அந்த கதி தான், அந்த நிலைக்கு பேர் தான் தமாகு பரமாம் கதி. அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசுல லயம் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணி புத்தியில நிப்பாட்டணும், புத்தியையும் அசைவில்லாமல் செய்யப்பட வேண்டும். அகம் 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 அகன்ற ஸ்புரணத்திலேயே இந்த புத்தியை நிலைநிறுத்தல் வேண்டும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் பரமாம் கதி, மேலான கதி என்று சொல்கிறார்கள். எது? மோட்சம் அப்படின்னு சொல்கிறார்கள். எதுவும் பண்ண வேணாம்லாம் சொல்லலைங்க, பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது மந்திரம் 6வது வள்ளி கட்டோபனிஷத் 6வது வள்ளி 11வது மந்திரம் சொல்லுது. யோகம் யோகம்னா என்ன சுவாமி? பரமஹம்சானந்தா யோகம் அதிகமா யோகம் சொல்லுவார் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொல்லுங்க, யோகம்னா என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம் அப்ரமத்தஸ்ததா பவதி யோகோ ஹி பிரபவாப்யயௌ. ரொம்ப அற்புதமான மந்திரம் சொல்றார். யோகம்னா என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பராம் இந்திரிய தாரணா ஸ்திராம் இந்திரிய தாரணா. இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களையும் ஸ்திரமா நல்லா வந்து பாத்தீங்கன்னா திடமா நிலை நிறுத்துதல் எதுவோ உங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்க இந்திரியங்களை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க யோகம். யோகமிதி மன்யத்தை, யோகம் என்று பெரியவர்கள் நினைக்கிறார்கள். எதை அப்படின்னா ஸ்திராம் இந்திரிய தாரணா, ஸ்திரமான திடமான இந்திரியங்களை உங்க ஹோல்டுக்கு நீங்க கொண்டு வர்றது எதுவோ அதுதான் யோகம். அப்ப நீங்க வந்து யாராவது கேட்கலாம், பரமஹம்சானந்தா யோகத்தை அதிகம் சொல்றாரு. ஒன்றும் இல்லைங்க, சாதன சதுஷ்டயத்தை சொல்றாங்க, வேற எதுவும். ஷமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இவ்வளவுதாங்க. தமம் நம்ம சொல்றோமே, தமம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது, லௌகிகத்திலே ஜெயிக்க முடியாது. அப்ப எங்க பரமார்த்திகத்தில் ஜெயிக்கிறது? அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது தான் யோகம். அப்ரமத்தஸ்ததா பவதி, எப்போ நீங்க இந்திரியங்களை ஜெயிச்சிட்டீங்களோ அப்ப என்ன ஆகுனா கான்சென்ட்ரேஷன். பிரமத்தம்னா என்ன அர்த்தம்? சஞ்சலம். அந்த சஞ்சலம் வந்து அப்பிரமத்தமாயிடும், சஞ்சலம் இல்லாம போயிடும். இந்திரியங்களை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா மனசு சஞ்சலப்படாது, மனசு சஞ்சலப்படலைன்னா புத்தி ஆடாது, புத்தி ஆடலைன்னா அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல உங்களால் நிற்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்திரிய நிகிரகம் செய்தாக வேண்டும் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லு. சொன்னதுக்கு பிறகு இங்க வந்து 42வது ஸ்லோகம். இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹா. நல்ல தெளிவா சொல்லுது. இந்திரியாணி பரான் யாகுஹு. நான் முதல்ல வேற ஒரு ஸ்டெப் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயங்களை காட்டிலும் இந்த உலகத்துல இருக்கிற ஐம்புல விஷயங்கள் 5 சென்ஸ் ஆர்கன்ஸோட விஷயம் இருக்கே, அந்த விஷயங்களை காட்டிலும் இந்திரியாணி பரான் யாகுஹு, இந்திரியங்கள் மேலானவை என்று சொல்லப்படுகின்றன. அதுக்கு அடுத்தது இந்திரியேபிய பரம் மனஹ. ஏன்னா ரூட்டை தான் விஷயங்களை நம்ம எது மூலமா அறியறோம்? இந்திரியங்கள் மூலமா அறியும். இந்திரியங்கள் மூலமா வந்த விஷயத்தை யார் அறிகிறா? மனசு அறியுது. அப்ப இந்திரியங்களை காட்டிலும் மனசு மேலானது. மனம் இல்லைன்னா இந்திரியங்கள் விஷயங்களை கொண்டு வந்தா கூட அது அறியப்படாமல் போய்விடும்.
அப்ப இந்திரியம் இருக்கணும், பின்னாடி மனசு இருக்கணும், கோஆர்டினேட்டர் மனசு. அப்ப இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது, பெருசானது. மனசஸ்து பராபுத்தி, மனதை காட்டிலும் அந்த அறிவு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அறிவு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நாலேஜ் யாருக்கு உண்டாகுது, இந்த புத்திக்கு தான் நாலேஜ் உண்டாகுது. அப்ப புத்தி மனதை காட்டிலும் மேலானது இந்த புத்தி. அந்த புத்தியை காட்டிலும் புத்தேகே பரதஸ்து சகா, புத்தியை காட்டிலும் மேலானது எது அப்படின்னா ஆத்மான்னு சொல்லக்கூடிய அது மேலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லிச்சு. இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் லய பிரக்கிரியான்னு பேரு. நம்ம கட்டோபனிஷத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன், பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அதை எடுத்து வாசிச்சிங்கன்னா என்னன்னு சொல்ல வரும். அப்போ பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுது, ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகிஷத்ரும் மகாபாகு காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் புத்வா, இந்த விதமாக, ஏவம் இந்த விதமாக, புத்தேகே பரம் புத்திக்கும் மேலானது இந்த ஆத்மா என்று அறிந்து என்ன பண்ணணும், சம்ஸ்தப்ய ஆத்மனா ஆத்மனா ஆத்மானம், சம்ஸ்தப்ய ஆத்மனா ஆத்மானம், ஆத்மானம் முதல் போட்டுக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்ல விவேகம் உடைய புத்தியினால், விவேக புத்திக்கு பேரு சாரத்தின்னு பேரு. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் கட்டோபனிஷத்துல, இந்த ரத கல்பனா பண்ணியிருக்கோம். புத்திம் து சாரதிம் வித்தி. நல்ல விவேக புத்தியோட என்ன பண்ணணும், இந்த மனதை என்ன பண்ணணும், கடிவாளம் கையில வச்சுக்கணும். கடிவாளம் தான் அந்த பிரகிரகம், மனோ பிரகிரகம் ஏவச்சன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கடிவாளத்தை வச்சுக்கிட்டு 5 குதிரைகளா இருக்கிற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். சம்ஸ்தப்ய விவேக புத்தியினால் மனதையும் இந்திரியங்களையும் நன்றாக சம்ஸ்தப்யனா நன்றாக கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், ஜகிஷத்ரும் மகாபாகு, ஏ மகாபாகோ என்ன பண்ண அப்படின்னா, சத்ரு. யாரு சத்ரு, இந்த காமம் தான் சத்ரு. காமரூபம் துராசதம் சத்ரு, காமரூபமா இருக்கக்கூடிய, வெல்வதற்கு கடினமா இருக்கக்கூடியது. துராசதம்னா நாசம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமானது. அப்படிப்பட்ட அந்த காமத்தை என்ன பண்ணு அப்படின்னா ஜஹி, ஜஹினா விடுவாயாக, தியாகம் செய்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாசனைகளையும் தியாகம் பண்ணு, எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வா. கண்ட்ரோல் பண்ணிட்டு அகமகம்ன்ற ஸ்புரணத்துல நின்றுகிட்டு மற்ற எல்லாத்தையும் விவேக புத்தியினால என்ன பண்ணு, ஹோல்டுக்கு கொண்டு வா. எல்லாத்தையும் காமத்தை முழுமையாக தியாகம் செய்வாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா 43வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாச்சு. இதோட இந்த அத்தியாயத்தோட சம்மரி நமக்கு முடியுது. பகவான் நல்ல அனுகிரகம் பண்ணியிருக்கார் 3வது சாப்டர் பார்க்கறதுக்கு. இதை டைம் இருந்தா நமக்கு பாத்தீங்கன்னா நவமி அன்னைக்கு தான் 4th சாப்டர் பார்க்க போறோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா 3rd சாப்டரையும் 2nd சாப்டரையும் கம்பேரிசன் பண்ண போறோம். அப்போ நீங்க முடிஞ்சா என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனியா உட்கார்ந்துட்டு ஒரு 3வது சாப்டர் ஃபுல்லா என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க. பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கட்டளைகள், இவ்வளவுதான் இருக்கு. இந்த ஜகிஷத்ரு மகாபாகு இருக்குல்ல, ஜகின்றது கட்டளை வாக்கியம். எத்தனாவது கட்டளைன்னா 9வது கட்டளை வந்துருக்கு. ஜகி, ஜகின்றது தியாகம் செய்வாயாக. 9 கட்டளைகள் தான். கர்மயோகம் தான் பேர ஒழிய பாத்தீங்கன்னா பாஷிக்காரர் என்ன பண்றார், கடைசியில கிருஷ்ணாச்சாரியர் என்ன பண்றார், 33ல இருந்தே இந்த காமக்ரோதங்களை தியாகம் பண்றது, வாசனைகளை தியாகம் பண்றதை பத்தி கொண்டுட்டு வந்துட்டார். இந்திரிய நிகிரகம், அது மூலமா மனோ நிகிரகம், அது மூலமா சங்கல்ப தியாகம், அது மூலமா கர்ம வாசனைகளை தியாகம் பண்றது, அப்புறம் தானா நிற்கிறது. இதுதான் ஸ்டெப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் லயப்பிரக்கிரியான்னு பேர். இதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. சக்ருத்கீதாம்பசி ஸ்நானம் संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं.
गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் ஜி. எல்லாத்துக்கும் பகவான் கர்ம யோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்றதுக்கு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணட்டும், எல்லாத்துக்கும் கிருபை உண்டாகட்டும்.